மேஷ ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுக்கவே கிட்டத்தட்ட 9-10 சந்திராசிரமத்தை முடிச்சுட்டு இந்த வாரம் ஆரம்பிக்குது. உங்களுக்கு சந்திராசிரமத்தை முடிச்சுட்டு ஆரம்பிக்கிறதுனால ஒரு நல்ல தெளிவான ஒரு சூழ்நிலை கிடைக்கும். ஒரு குழப்பமான எந்த ஒரு மனநிலைமையில இருந்தும் வெளில வந்துடுவீங்க. முதல் விஷயம். எல்லாவற்றுக்கும் மேலாக 9-10ஓட கனெக்ட் நல்ல நிலைமையில கிடைக்குது. அந்த அளவுக்கு ஒரு பவரான ஒரு கிரக நிலைகள். இதனுடைய பலன் என்னன்னா, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், நீங்க செய்யற நல்லது வெளில தெரியறது, நீங்க நல்லதுதான் சொல்றீங்க 4 பேருக்கு உபயோகப்படுறது, தூர இடத்துல போய் பிழைக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல சான்ஸ் கிடைக்கிறது, நல்ல வாய்ப்புகள், பணப்புழக்க அமைப்புகள்ல பணத்தினால சில டைட்டான பொசிஷன்லாம் விலகிறது, பண வரவு, பணத்தை வச்சு சில விஷயங்கள் மூவ்மெண்ட் பண்றது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பொதுவா அந்த நல்லது இந்த நல்லது அப்படிங்கிறதுக்கு பதிலாக மேசராசி நபர்கள் அவரவர் லெவலுக்கு ஒரு நல்லது நடக்கிறது அப்படிங்கிறதா மகிழ்ச்சி. பொதுவா நீங்க மகிழ்ச்சி கொள்ள வேண்டும், சந்தோஷமா இருக்கணும், ஒரு ஜாலியா இருக்கணும், ஒரு கஷ்டங்கள் குறையணும், ஒரு கடன் பிரச்சனையை திடீர்னு தீர்க்கிற மாதிரி இருக்கணும், ஒரு வேலை விஷயத்துல சில விஷயங்கள் வேலை முடியணும், டக்குன்னு முடியணும், இழுபறி இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான நம்ம ஒரு பாசிட்டிவ் தானே எப்போதுமே எதிர்பார்ப்போம். அதே சமயம் மேசராசி நபர்கள் ஒரு ஆக்டிவான பர்சனும் கூட. உங்களுடைய வேகத்திற்கும் உங்களுடைய இந்த உறுதியான ஒரு தன்மைக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சா கொஞ்சம் இதாக இருப்பீங்க. ஒரு அங்கீகாரம், உங்களுக்கான ஒரு கிரேடு. இது வேலைக்கு போறவங்களுக்கு மட்டும் கிடையாது, தொழில் பண்றவங்களுக்கும், இன்னும் சொல்ல போனா 9-10ஓட தொடர்பு தொழில் பண்றவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். தொழில் ரீதியாக கொஞ்சம் வியாபார அமைப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அடுத்து வேலைக்கு போறவங்களுக்கு வேலையில இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காத ஒரு வாரமாக இந்த வாரம் மூவ்மெண்ட் ஆகும். அதுக்கு அடுத்த நிலைமையாக உங்க ஃபேமிலிக்குள்ள அமைப்புகள்ல பாத்தீங்கன்னாக்கா உறவுகளால சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உறவுகள் பிரச்சனை தீர்ந்து உறவுகள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற அமைப்புல வர்றாங்க. பெண்கள் மூலியமான சில ஆதாயத்தை வார கடைசியில் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. அதே சமயம் வாகன அமைப்புகள்ல ஒரு நல்ல சேஞ்ச் கிடைக்கும். வாகன அமைப்புகள் மேசராசி நபர்கள் உங்களுடைய வாகன அமைப்பு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அடுத்தது அசையும் அசையா சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான சூழ்நிலை எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த வாரம் முழுக்கமே ஒரு பௌர்ணமியை நோக்கி போயிட்டு இருக்குது சந்திரனோட அமைப்பு. எல்லாத்துக்கும் மேல செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்குது, சந்திரனோட கேந்திரத்துல இருக்கிறதுனால இந்த கண்டத்துல இருந்து தப்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இந்த வாரத்துல இருந்து நீங்க பாப்பீங்க. கண்டத்துல இருந்து தப்பிச்சாச்சு, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் என்னன்னாலும் சமாளிச்சுங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் மேசராசி நபர்கள் நல்ல விதமாக சந்திக்க போறீங்க.